தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா ஆண்டவரே உங்களை தள்ளிடுவாராம். நம்ம கவனி, அலைந்து திரிகிற வாழ்க்கைக்குள்ள யார் தள்ளுவாராம்? கர்த்தரே தள்ளுவார். இன்னொரு, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கீங்களா? இப்ப கேட்கீங்களா? எல்லாருக்கும் காது இருக்குல்ல? கேட்கல? நான் இப்ப என்ன சொன்னேன்? ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப எல்லாருக்கும் காது கேட்கல. ஆனா இது அல்ல கேட்கறது. கேட்கறது அப்படின்னா என்னன்னா, செவி கொடுக்கிறது என்னன்னா, நீங்க இதை கேட்டுட்டு நீங்க கடைபிடிக்கீங்கன்னா தான் நீங்க கேட்டதுக்கு அர்த்தம். புரிஞ்சவங்க ஒரு அலையில சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் என் வார்த்தையை நீ கேட்கல, என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, என்ன ஆண்டவரே வார வாரம் நான் தான் பிரசங்கம் கேட்கிறேனே, ஐ எம் ஹியரிங், ஆமா நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேனே, அதல்ல. கேட்டு எவன் கடைபிடிக்கிறானோ அவன் தான் கேட்கிறவன் அர்த்தம். அல்ல புரிஞ்சவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. அதனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்டு நீங்க கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா அலைந்து திரிய பண்ணுவார். ஒன்னும் பண்ண முடியாது. அவர் அலைந்து திரிய வச்சிட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, உங்க வாழ்க்கை தலைகீழ போயிடும். அதனால ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் எதை விட சொல்றாரோ அதை விடுங்க.